நாங்க பாடுபடணும். உங்களுக்கு பாடு இருந்தது, இந்த பாடுகளை சகிங்க. சகிக்கிறதுனால அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது. பாடுகளை நீங்க சகிக்கிறதுனால அது அந்த ரட்சிப்பு உங்களுக்கு என்ன கொடுக்குது? பலனை கொடுக்குது. நீங்க பாடுபடுறீங்க, அதை சகிச்சா அந்த ரட்சிப்பு உங்களுக்கு பலனை அளிக்கிறது. நீங்கள் எங்களோடு கூட பாடுபடுகிறது போல எங்களோடு கூட ஆறுதலும் பாருங்களேன். நீங்க எங்களோடு கூட பாடுபடுறது போல எங்களோடு கூட நீங்க ஆறுதலும் அடைவீங்க. எங்களோடு கூட நீங்க பாடுபடுறீங்க, அதனால எங்களோடு கூட நீங்க ஆறுதலும் அடைவீங்க. ஊழியத்துல நீங்க பாடுபடுறீங்க, ஆனா நாங்க எந்த அளவுக்கு ஆறுதல் அடைகிறோமோ அந்த ஆறுதல் உங்களுக்கு இந்த ஆறுதல் உங்களுக்கும் சேரும். நாங்கள் அறிந்தும் உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம். அறிந்தும் உங்களை குறித்து நம்பிக்கையில எப்படி இருக்கிறோம்? உறுதியா இருக்கிறோம். உங்க மேல நாங்க நம்பிக்கையாகவும் உறுதியா இருக்கணும். இந்த சபை மக்கள் சத்தியத்துல இருப்பாங்க, சத்தியத்துக்காக வாழ்வாங்க, சத்தியத்தை விட்டு என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. அதனால நாங்க எப்படி இருக்கிறோம்? உறுதியாக இருக்கிறோம். ஆகையால் சகோதரரே ஆசியாவில் நேரிட்ட உபத்திரவத்தை ஆசியா நாட்டில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரம், ஆசியா நாட்டில் எங்களுக்கு உபத்திரம் நிறைய இருக்குது. ஆசியா தேசத்துல நாங்க ஊழியம் செய்யறப்ப எங்களுக்கு நிறைய உபத்திரம் வந்தது. அது சொல்ற ஆசியா நாட்டுல எங்களுக்கு நேரிட்ட உபத்திரத்துல நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. எங்களுக்கு அந்த உபத்திரத்தை அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. ஏனெனில் பிழைப்போம் என்ற நம்பிக்கை பாருங்க, நாங்க பிழைப்போம். வந்த உபத்திரத்துல நாங்க பிழைப்போன்ற நம்பிக்கையே கிடையாது. அற்று போகத்தக்கதாக எங்களுக்கு பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தமும் அதிக பாரம் உபத்திரம் இருந்தது. இங்க தப்பிப்போம் என்ற நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை தான் அற்று போய், இனிமேட்டு தப்பிப்போம், இனிமேட்டு வாழ்வோம், இனிமேட்டு உயிரோடு இருக்கணும் அந்த நம்பிக்கையே இல்லை. எல்லாத்தையும் அற்று போயிடுச்சு. ஆனாலும் கர்த்தர் எங்களுக்கு ஆறுதலா இருந்தார். கர்த்தர் எங்களுக்கு எப்படி இருந்தாரு? பாடுகள், கஷ்டங்கள், ஊழியத்தில வேதனைகளை இந்த நிருபத்தில் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் செய்கிற ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. இவங்க ஜபத்துல உதவி செய்யுங்க. இவங்க வர வாரத்துல செய்தி பங்கை வாசிப்போம். எங்களுக்கு ஜெபம் பண்ண முடியும். படுகிற பாடுகள், கஷ்டங்கள் எங்களுக்கு ஆதரவாகும், எங்களுக்கு ஆறுதலாக இருமாட்டோம். திருச்சபைக்கு எழுதுகிற நிருபத்தான் பார்க்கிறோம். நாங்கள் தப்புன்ற நிச்சயம் கிடையாது. இந்த நம்பிக்கையை ஆற்று போயிட்டோம். நாங்க இருபட்டு போய் மறுபடியும் நம்பிக்கையே இல்லை. ஆனால் கர்த்தர் எங்களுக்கு ஆறுதலா இருந்தார். கர்த்தர் எங்களை விடுதலை ஆக்கினா, கர்த்தர் நடத்தினா.